நெக்ஸ்ட் வாங்க டி CaCO3 plus HCl gives CaCl2 plus CO2 plus H2O கொடுக்குது. ரைட், வாங்க என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். வழக்கம் போல என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. So calcium carbonate reaction with HCl, it gives calcium chloride plus CO2 plus H2O. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்க குளோரைடு 2 இருக்கு. ஏன்னா CaCa ஒன்னு கேன்சல், சரியா போச்சு. இங்க குளோரைடு 2 இருக்கு, Cl2 2 குளோரின் இருக்கு. அப்ப சார் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க 2 போடுறேன். இங்க 2 போனா ஹைட்ரஜன் 2 ஆயிருச்சு, இங்க ஹைட்ரஜன் 2 இருக்கு. கார்பன் 1 கார்பன் 1, ஆக்சிஜன் கவனிங்க 2, இங்க 1 3 இருக்கு, இங்கேயும் 3. அவ்வளவுதான், இதுவும் என்ன ஆயிருச்சு, நமக்கு பேலன்ஸ் ஆயிருச்சு. பார்க்க பெரிய ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், ஆனா சிம்பிள் என்ன ஆயிரும், உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். அடுத்து E பாருங்க, BbNO3 twice gives BbO plus NO2 plus O2 கொடுக்குது. ஈக்குவேஷன் முதல் எடுத்து எழுதுங்க. BbNO3 twice gives BbO plus NO2 plus O2. ரைட், இப்போ பேலன்ஸ் பண்ண போறேன். கவனிமா, இந்த ட்வைஸ்ன்றது இந்த நைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் பொருந்தும். ரைட், இப்போ சார் என்ன பண்ண போறேன்னா, முதல் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போறேன். இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, 2 × 3 எவ்வளவு மார்க், மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 2, இங்க 2, 4 ஆயிடுச்சு. இப்போ 6 வரணும், என்ன பண்றேன் சார், இங்க 2 போடுறேன். அப்ப கவனிங்க, ஆக்சிஜன் இங்க 2, இங்க 2, இங்க 2, சரியா போச்சு. ரைட், இங்க 2 போட்டனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு பிபி லெட் என்ன ஆகுது, 2 ஆகுது. அப்ப இங்க முன்னாடி என்ன பண்ணுங்க, 2 போடுங்க. ஏன்னா இங்க 1 தான் இருக்கு, முன்னாடி 2 போடுங்க. ரைட், இங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். நீங்க இந்த 2 இந்த மொத்தத்துக்கும் பொருந்தும், இந்த 2 இதுக்கு மட்டும் பொருந்தும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன், நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண போறேன். இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு, 2 நைட்ரஜன், இங்க முன்னாடி 2 இருக்கு. அப்ப 2 × 2 மொத்தம் எத்தனை இருக்கு, 4 நைட்ரஜன் இருக்கு. சொல்றது புரியுதா? இந்த 2 இந்த நைட்ரஜனோட மொத்தம் 2 நைட்ரஜன் இருக்கு, இதுக்கு முன்னாடி 2 இருக்கு. அப்ப 2 × 2 4 நைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன் சார், இங்க 4 போட போறேன். 4 நைட்ரஜன் போட்டேன். ரைட், இப்போ நம்ம ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். வாங்க, எத்தனை இருக்கு, 3 × 2 6 இருக்கு. 6 × 2 எவ்வளவு இருக்கு, நமக்கு 12 ஆக்சிஜன் இருக்கு. இப்ப கவனமா கவனிங்க, இங்க ஒரு 2 ஆக்சிஜன், இங்க ஒரு 8 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன். அப்ப 2 8 10, இங்க ஒரு 2 12. பேலன்ஸ் ஆயிடுச்சா? சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கவனிங்க, 3 × 2 6, 6 × 2 12 ஆக்சிஜன் இங்க இருக்கு. இங்க 2 ஆக்சிஜன், இங்க ஒரு எத்தனை இருக்கு, 8 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப டோட்டல் பண்ணுங்க, 10 12 வந்துருச்சு. புரியுதா?